எனக்கு லைட்டாக தான் இருக்குது. நீ தான் முக்கால்வாசி சாப்பிட்ட. உனக்கு தான் தருவேன். இதுலேருந்து காற்று ஜனம் ஆனால் ஃபஸ்ட்டோட இப்போ தான் பார்க்குறேன். ஆப்பிளோட ஆப்பிள் சைஸுக்கு இருக்குது. ஆப்பிள் மாரியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸன் கண்ணன் யூடியூப் சேனல். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் வந்தோம். நம்ம தோப்பில் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், தோப்பு போகலாம். முந்திரி பழமே இல்லை, வேற காடா இருக்கு பாக்குறீங்களா? இப்போதான் உள்ள போகிறோம். இன்னைக்கு கேட்டிய சப்பாத்தி பழம் அது போடுறான். சின்னதாக தெரியாது அதுவும். முந்திரி பழம் பெரிய வந்துட்டு சப்பாத்தி கல்லு பழம் பெரிய வந்து என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. அதுவும் முள்ளாக பார்த்துக்கு பார்த்தா சின்னதா இருக்கு. சப்பாத்தி பழம் கேட்டீங்க. சப்பாத்தி பழம் பெரிய வந்துச்சு. ஆனால் பார்த்தா முள்ளாகுது. எப்படியாச்சும் அந்த பழத்தனை பெருசாகணும் இன்னைக்கு. பார்த்து பார்த்து ரெண்டு பழம் இருக்குது. இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம். இது முன்னே சப்பாத்தி பழம் தான் நமக்கு லேடிஸ்லாம் பார்த்தா லிப்டிக்கை போட்டு எங்கள் ஏரியா பசங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. வாங்க நம்ம சாப்பிட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. முள்ளு வேற இருக்குதா மேலே? இது சைடில் முள்ளு இருக்குது. இது முள்ளு க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இதை அப்படியே இது முந்திரி பழம் பெருக்கவும் போகிறோம். சாப்பிட்டுனே போகிறோம். அப்படியே ரொம்ப இங்கே விட்டு சாப்பிட்றான். நல்லா தான் ஒன்றும் சாப்பிட தோல்லாம் வச்சுட்டான். நல்லா இருக்கு. உள்ளே முள்ளு இருக்குமாண்ணா? முள்ளெல்லாம் இருக்கு. ரெட் கலர்ல ஏதோ குழப்பம். செப்புன்னு தாண்டா இருக்குது. ஏதோ டேஸ்டா இருக்கும் பார்த்தா. ரெட் கலர்ல செப்புன்னு தான் இருக்குது. நம்ம இது மாதம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேகத்துக்கு டேஸ்ட் நம்ம போயிடுது இதில். ஆனால் பழம் நல்லா இருக்கு. நம்ம சாப்பிட்டு பாருங்க. இது நம்ம காட்டுக்குள்ள போனால் பாருங்கள். இது பார்த்தா பெட் சாப்பிட்டு நல்லா இருக்கும். நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். ரத்தோட்டம் நல்லா இருக்கும். இது ஆக்கு நாடா ரெட்டாக இருக்குது. எனக்கு லைட்டாக தான் இருக்குது. நீ தான் முக்கால்வாசி சாப்பிட்ட. உனக்கு தான் ரெட்டாக இருக்கேன். எனக்குலாம் லைட்டாக தான் இருக்குது. பாருங்க, வெட்டில் போடும்போது நாக்கு அப்படி செக்கச்சவே பாருங்க. முந்திரி பழம் பிரிக்க வந்துக்கிறோம். ஓகே பிரச்சோட மரத்துக்கு தேடி வந்துச்சு. இல்லை பழம் இருக்குது. இதில் எங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது போல். 1-2 தான் இருக்குது மரத்தில் முந்திரி பழம். ஐ ஃபைண்ட் இட். பழத்தை பார்த்துறோம். பாருங்க, இதுதான் பழம். இது நம்மளுக்குது. இது பெரிய பழம் எப்படின்னு பார்த்துங்க. பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பேசி முந்திரி பழம் நம்மளுக்கு. முத்து முத்தா லட்டாக இருக்கு. இப்போ ஒன்று தான் வச்சுது. மேலே பார்த்தா நிறைய இருக்குது. அது ஒன்று கீழே ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஒன்று தரையிலே தூங்கினு இருக்குது பழம். இதையும் பிரிச்சுக்க வேண்டியதான். சாப்பிடு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு பார்ப்போம் பழம் எப்படின்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. பரவாயில்ல. ஓகே, இங்கே அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை நாங்கள். ஆனால் பார்த்தா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தேவை பார்ப்போம் நம்ம. சம்மர் சீசனால முந்திரி பழம் பனங்க அது மாதிரி தான் இருக்கும் எங்கள் இதில். பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் நிறைய கணிஞ்சிது. அதோ எதில் ஒன்று இது. அதான் மேலே நம்ம நிறைய வரீங்க. எறும்பு இருக்கும். எறும்பு கச்சிதுன்னா அவ்வளோதான். வெயிலுக்கு தாங்க முடியாது. கோணி போய் எத்தனை வந்தியாதா? அதை போய் கோணி போய் கவர் தான் எத்தனை சொன்னா இவன் கோணி போய் பெருசாக எத்தனை வந்துக்கிறான். தோலாம் தொங்குது பாடுறான். கேமரால் தான் சரியா தெரில. ஆனால் இந்த மரத்தில் எறும்புலாம் அதிகமாக இருக்கும் போல. எதுக்கிட்ட உழுகுற? 2 பழம் வந்துருக்குது.
2 பழம் இந்தாடா, இந்த எடுத்து போட்டுக்கோ. பயத்தோட போட்டுக்கடா, லைட்டாக முன்னேறு. பயத்தை அழுகி போன பயத்தை என்கிட்ட கொடுக்குறான். நல்லா பயத்தை அப்படியே சாரெலாம் கீழே ஊற்றுது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த இங்கே ஜஸ்ட் தான் கீழே கொடுத்துதா. டெஸ்ட் கூட பழம் பண்ண முடியாது. இந்த தோட்டத்தை ஏலாத்தவன் பாவம், நான் அவங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக உள்ள வந்து கொட்டையை பிரிச்சுன்னு இருக்கோம். முந்திரி பழம் விற்கிற கொட்டை ரேட்டுக்கு இவன் 10 கிலோ கணக்கு பிச்சு போகிறான். செவ்வா வெளில இந்த மரத்தை முசூரி ஆட்டு வேற மரத்துக்கு போகலாம். அணில் குருவியை கொஞ்சம் கட்டியிருக்கேன். இந்த மரத்தை சூற வர்றோம். திரும்பி ரெடி ஆகிட்டோம். இந்த பழம் இந்த மரத்தில் முடிஞ்சிச்சு. அடுத்த மரத்தை போக போறாங்க. இந்த மரத்தில் பிடிச்ச பழம் இதான். இப்போ வேற மரத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். சொல்லிட்டு இந்த தண்ணி சுற்றின்னு இருக்கோம். பழம் தான் உங்களுக்கோசம் முள்ளு குறைச்சலாம் இறங்கி போறாராம். மாதிரி போய் சொன்னாதான் நம்புவாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக. தெரியுதான் பாருங்க. வெயில் அதுவும் சும்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எவனால பாருங்க கொல்ல பிடிச்ச வேலை இருக்கு. வெயில்ல அடிக்கிற வெயில்ல வீட்டுல பால் குடிச்சு பத்து இருக்குல்ல. என்ன தம்பி பால் குடிச்சா? சரி, நான் பால் குடிப்பட்டுதான் பார்த்து குடிக்க மாட்டேன்னே. நீ என்ன பண்ணுவ? முந்திரி தோப்புல முந்திரி பழத்தை விட கொட்டைக்கு தான் ரேட் அதிகம். ஆனால் முந்திரி பழம் ஒரே நாளில் அழுகி போடும். கொட்டை தான் நீடித்து நிலை நிற்கும். பாருங்கள், எந்தே பெரும் பழம் பாருங்கள். இதுல சின்ன பழமாகுது. கம்மியாக அந்த பழத்தை சிவப்பழம் காமிச்சாச்சு. பாருங்கள், இப்பயே சரியான வெயில் காயுது. காலில் சுடுது வர. காலில் சுத்தா செப்பல் தானே போட்டுக்கிறேன். செருப்புல மண்ணு சூடாகுது வர. நான் தான் பற்றிய கிராச் போட்டுக்கிறேன். எனக்கு தான் தெரியல. என் செப்பல் உள்ள மண்ணு போலல்ல. என் செப்பல் உள்ள மண்ணு போல நல்லா சொல்றேன். அவன் குத்தப்படுறான். நாங்கள் பழம் பெருக்க சும்மா 4 பழம் பெருகி வந்தோம். கொட்டை நிறைய பெருகி வந்தோம். ஏன்னா கொட்டை ரேட் அதிகம். நம்ம அதனால கொட்டை மட்டும் நிறைய பெருகி வந்தோம். கொட்டை பிரிச்சு விட்டு எதுவுமே வறுத்து சாப்பிடுவோம். இவ்வளோ பழம் ஒன்று இருக்குது, அதை விட்டு வர போகிறான். இதே மாதிரி பழம்லாம் கிடைக்குமா ஒன்றா வெட்டி? பார்த்தோன்னே எவ்வளோ ரெட்டாக இருக்கு. இவன் அதோட பார்க்காம போயின்னு இருக்கு. நான்லாம் சின்ன வயசில் வரும்போது நிறைய பழம் இருக்கும். வந்து ஒரு 2 மரத்தில் பிரிச்சாலே வீட்டுக்கு போயிடலாம். இப்போ 4-5 மரம் ஒரு 10 மரத்துக்கிட்ட போயிடும். பழமே இல்லை. ஏன்னா இப்போதான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது போல. தள்ளச்சி உயிரிடா. தள்ளச்சி எங்க இருக்குது போல தெரியுது. நீ மூடு. தண்ணி குடிச்சு திரும்பி வேட்டையை ஸ்டார்ட் பண்றோம். இங்க வேற ஓப்பன் பண்ண முடியாது. இங்க வந்து நேரில் தண்ணி குடிச்சாதான் நல்லா இருக்குது. இதுலேருந்து காத்து ஜன்னல் காத்து. நான் ஒன்று சொல்லுவேன், சென்சார்ல போயிடும். வாடா தண்ணி குடிச்சிட்டு வாப்போம். பழமே இல்லை. அந்த மரத்துல இருக்குது. நீ தானே சொன்ன அந்த மரத்துல இருக்குது. உன்னை நம்பி வந்தா பழமே இல்லை. இது மந்த பழம் போல்டா. அது 1-2 இருக்குது மேலே. உள்ள போகலாம். பயமா இருக்குது. இந்த
கொட்டையெல்லாம் விட்டு வரும். இது மஞ்சப்பழம் மரம். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா பழத்தெல்லாம் இல்லை, மரத்துல தான் கொஞ்சம் என்னன்னா மரத்தில் இருக்கு போகிற மாதிரி ஒழிக்க நிறைய கீழே பேசிட்டு பழம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி உழுக்கலாம் பார்த்தா பழமே கொட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நான் கையில் கொஞ்சம் கொட்டை வச்சுருங்க. என்னடா இது பார்த்தா ஒரு முள்ளாகுது இன்னும் பழம் மாதிரி என்னடா பண்ணுறேன் கொட்டை போயிடுச்சு. எரு தோப்புக்காரர்கிட்டே சொல்லி சுற்றி விட்டுக்கிறோம். சுற்றி விட்டா என் வண்டி தான் போகும் போல. இல்லைன்னா குத்தி விட்டுலாம் அந்த பையனை. கொட்டை தர்றான் சார். ஒன்றுமே இல்லை. இருக்குதுடா ஒரு பழம். அதுவும் அன்னில் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா ஒன்று. அதுவும் எதுக்கு பழமும் நல்லா இல்லை, புதர வேற இருக்கு. அது ஒரு இது பாரு லட்டு மாரி, ஆப்பிள் மாரி. ஆப்பிள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. அநியாயத்துக்குன்னு ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நாம தான் பிரிக்கிறோம். நானே ஃபஸ்ட்டோட இப்போ தான் பார்க்குறேன். ஆப்பிள் சைஸுக்கு இருக்குது. ஆப்பிள் மாரியே. நான் ஒன்று இது முந்திரி பழம். அங்க கூட இன்னொன்று இருந்தது பாரு. பார்த்து அது ரெண்டு இருக்குது. இல்லை நான் ஃபஸ்ட்டு இந்த அணில் கொஞ்சம் பேசலாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் மொத்தம் ஆப்பிள் மாரி ஒன்று கச்சாலாம் லட்டு மாரி இருக்குதா. இந்த ஆளுக்கு 2 பதை பிரித்து போடு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீ அதை பிரி. இன்னும் பழம் பார்த்துட்டாங்க. நான் அது செங்காய் போதும் வெயிலில் காட்டாத ஃபோன் எடுத்து வீட்டை போகுது. உங்களுக்கு அவன் மருத்துவ வீடு போய்க்கிறான். வீட்டு வருது பாக்கில வேற வச்சுக்கிறான். பாக்கில வச்சு டெஸ்கிட்ட போதுறான் பாக்கெட்டோட. அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இவன் பேர் பாய்கில் வச்சுக்கிறான் அநியாயத்துக்குன்னு. சுத்தா துண்டை போடுறேன்னு சொல்லிட்டு. 1 2 இருந்தாலும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஆப்பிள் மாரி. இது வந்து மஞ்சள் ஆப்பிள், இது சிவப்பு ஆப்பிள். 2 டிஃப்ரெண்ட் பேருங்கள். இது மினி ஆப்பிள். ஐயோ முள்ளில் மாட்டி கவர் கிஞ்சிட்டு இருக்குதுங்க. எத்தனை கொட்டைகள் வர கொட்டிச்சின்னு தெரில. கவர் கீழே கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஆப்பிள 2ஆ போடு, சாப்பிட்டு டேஸ்ட் இருக்கும். பழம் இல்லை பழம் மற்ற பழம் சொல்லியிருந்தான் பையன் ஒருத்தன். ஒரே பழம் மட்டும் அள்ளி கொஞ்சம் இருந்தது. ஆனால் பார்த்தோன்னா ஆப்பிள் டேஸ்ட்டுக்கு பழம் நிறைய இருக்குது. 2 3 பழம் இருந்தாலும் ஆப்பிள் டேஸ்ட் இருக்குது. இதை பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆப்பிள் நான் ஆப்பிள்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கேன். இது பழம் இருக்கு. பங்கு பெரிய சரி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. எப்படின்னு வச்சு தர மாட்டலாம். வீடியோ ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறான். இதுவே பிரெடா பிரிய முடியாது. இதை பரவாயில்ல பெரிய சாரெல்லாம் கீழே ஊற்றுது. சாரெல்லாம் கீழே ஊற்றுது. மொத்தமாக கீழே ஊற்றுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துன்னா நம்மளுக்கு ஏதோ சரக்கு சாப்பிட்ற மாரி சாறு ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பழம் டேஸ்ட் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. நல்லாதான் இருக்குது. நம்ம இதே பழத்து ஒரு வாரம் வச்சு அழுவி வச்சு எத்தனை பிழிஞ்சு போட்டால் சாறு பற்ற நம்ம சரக்கு மாரி வர முடியுது. அந்த காலத்து சரக்குலாம் இந்த இது மாதிரி இந்த பழத்தண்ணி இது சாறு எடுத்து அதை மாதிரி காய்ச்சி கள்ளசாரம் இதெல்லாம் செய்வாங்க. கள்ளசாரம் ஒயின் எல்லாமே இந்த முந்திரி பழத்தில் எல்லாம் செய்வாங்க. கரெக்டான பழத்தை செய்யணும். நீங்கள் ஏன்னா தானே ஏதோ செஞ்சிட்டிங்கன்னா அவள் தான் உயிரே போகிறது கூட ரெடியில் வயிற்ற கவிக்கிறோம். இதுமாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிடுறாங்க.
ஒரு சில பேருக்கு ஓகே ஆகுது, ஒரு சில பேர் ஃபெயிலியர் ஆகிக்குது. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால்